கதரா உரா 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 கதரா உரா கதரா உரா 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 லஞ்சம் லஞ்சம் வாங்கினாலும் தப்பு, கொடுத்தாலும் தப்பு. நல்லா இருக்கு. இந்தியன் ஒன்னோட மேக்கப் இதுல கொஞ்சம் லேக் நம்பர் இருக்கு. மற்றபடி ஏஆர் ரஹ்மானை ரொம்ப மிஸ் பண்றோம். அனிருத் நல்லா இருக்கு, ஆனா ஏஆர் ரஹ்மான் நல்லா இல்ல. ஆமா, நல்லா இருக்கு. இல்ல ரொம்ப சங்கரிட எதிர்பார்த்தது வேற. இந்தியனா அப்படியே இருந்திருக்கலாம். திரும்ப செகண்ட் பார்ட் எடுக்கிறேன்னு டெவலப் வச்சிருக்காங்க. மியூசிக் அனிருத் வேஸ்ட். படம் நல்லா இருக்கு. இந்தியன் 1 எதிர்பார்க்காம இந்தியன் 2 வந்தீங்கன்னா இந்தியன் 2 சிறப்பா இருக்கும். ஏன்னா இந்தியன் 1ல பாத்தீங்கன்னா ஒரு கமல் சார் யூத், ஒரு கமல் சார் வயசானவர். ஆனா ஒரு கமல் சார் டான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அது என்டர்டைன்மெண்ட். அப்புறம் கவுண்டமணி செந்தில் சார் காமெடி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதான் எதிர்பார்க்காம இந்தியன் 2 வந்தோம்னா இது இந்தியன் 2 சிறப்பா இருக்கு. ஓகே வச்சு பார்ட் 3 தான் பெட்டரா நினைக்கிறேன். நம்ம செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு, பட் தேர்ட் பார்ட் நம்ம இந்தியன் 1 அது ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரி வர அந்த அளவுக்கு இருக்கா இந்தியன் 1 மாதிரி இல்ல. அது அன்னைக்கு 20 எப்படியோ இந்த 20 அது மாதிரி இருக்கு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு நினைக்கிறேன். பக்காவா அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னைக்கு இந்த ட்ரெண்டுக்கு அது பரவாயில்ல. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒன்னும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஒன்னு செம்ம படம். ஒன்னு 100 வாட்டி மேல படம் பார்த்துருப்பேன். அது ஒன்னு ரொம்ப பிடிச்ச படம். கமல் ஃபேன், சங்கர் ஃபேன். இந்த படம் வந்து ஒன்னால ஒன்னால படம் சூப்பரா தான் ப்ரோ இருக்கு. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் இயக்கியிருக்காங்க. படம் பார்க்கும்போது அந்த ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. உலக நாயகன் கமல் சார் அவர்கள் சொல்லவே தேவையில்லை. கமல் சார், உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். என்னால் ஒரு 3 மணி நேரமா இந்த கெட்டப் போட்டு நிற்க முடியல. எப்படி நீங்கள் 5-6 வருஷமா இந்த படத்துக்காக அவ்வளோ கெட்டப் போட்டு மெனக்கட்டிங்கன்றது எனக்கு அவ்வளோ ஒரு வியப்பாக இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து உலக நாயகன் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வித்தியாசம்னா அப்கிரேட் ஆகிருக்காரு தாத்தா. இந்தியன் தாத்தால இருந்து ஷாக் தாத்தா இருக்காரு. நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டா கம்பேர் பண்ணக்கூடாது. இது பெஸ்டா இருந்தது. கண்டிப்பா பிரம்மாண்டம். தங்க வீட்டை காட்டுறாங்க. தங்க வீட்டுல தங்க கக்குசிலியாடா போற அப்படின்ட்டு உனக்கு ஒரு வருமத்தை கொண்டு வராரு. அந்த வருமத்துல நீ ஓடிக்கிட்டே போய் சாவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருமத்தையும் தினுசா காட்டியிருக்காரு. கருமம் முடிச்ச அந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு வருமத்தையே வந்து பல வகையில கொண்டு வந்து காட்டியிருக்கிறாரு. மிகப்பெரிய வெற்றி. அதாவது படம் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான படம் தான். ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க படத்தை. அண்ட் மோரலாக வந்துட்டு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. எனக்கு தெரிஞ்சு ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு வந்திருந்தா மிஸ் பண்ணி ஏஆர் ரஹ்மான் மிஸ் பண்ணோம். ஆக்சுவலாக ஓவரா சொல்ல ஏஆர் ரஹ்மான் மிஸ் பண்ணோம். எனக்குக்கு சூட் ஆலியோ அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் மோரோவர் வந்துட்டு ஒரு படத்தில் வந்து வில்லன் இல்லைன்னா அந்த படம் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ்ல கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கு. நம்ம தேர்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங். மற்றபடி சங்கரோட அந்த பிரம்மாண்டம் எல்லாமே இருக்கு. சாங்ஸோட கடைசியில் இண்டு ஃபைட்டிங் பிரம்மாண்டம் எல்லாமே இருக்கு. படம் பார்க்கும்போதே அந்த பிரம்மாண்டம் அப்படியே நம்ம கண்ணுல தெரியுது. முக்கியமாக படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியன் 3 அந்த பார்ட்டோட ஒரு நிமிஷம் ட்ரைலர் மாதிரி போடுறாங்க. சும்மா அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருக்கு. அப்படியே மயிரெல்லாம் நட்டுக்குது. அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குது. மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். செகண்ட் ஹாஃப் ரொம்ப கிராபிக்ஸ் பண்றன்ற பேர்ல கருத்து வச்சிருக்கேன். என்னங்கன்னா ஒரு 3.5 கொடுப்போம். இல்லைங்க, சங்கர் எதிர்பார்த்ததே வேற. பிரம்மாண்டம் இருக்கு, ஆனா அந்த இது அவுட்புட் இல்லை. தெரியுமே படம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் பெண்டிங்ல இருக்காங்க. ஆமா, மைண்ட் தான் மெயின். ஏன்னா இது வந்து ஃபிளாஷ்பேக் மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னும் அடுத்த சீன்ல தான் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும் படம். நிறைய பெண்டிங் இருக்காங்க. நிறைய பேர் பெண்டிங்ல இருக்காங்க. மியூசிக் செம்மையா இருந்துச்சு. இன்னும் பெண்டிங்ல எஸ்டி அவங்கள காமிக்க அந்த சீன் காமிக்கல. ஸோ பார்ட்டில் அவங்கள காமிப்பாங்க எதிர்பார்க்கணும். ஆக்ஷன் சீனும் சூப்பரா இருக்கு. எமோஷன் டச் ஆகல. எமோஷன் டச் ஆச்சுன்னா படம் வேற மாதிரி இருந்திருக்கும். எமோஷன் சூப்பர் டச் ஆகல. சூப்பரா தான் இருக்கு. இப்போ ஏஆர் ரஹ்மான் சீனை போட்டுருக்கு. அதை அப்படி போட்டு வர சீன்ஸ் சூப்பரா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் கம்பேக் இந்தியன் போட்டு அப்புறம் கோ பேக் இந்தியன். பட் மெயினா ஃபோக்கஸ் பண்றது எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்றாங்க இந்த படத்துல. எஜுகேஷன் கரப்ஷன் எல்லாத்துலயும் காமிக்கிறது தான். பட் எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் என்னடா இது படம் வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டா முடியுதே நம்ம வந்து லாஸ்ட் 2 மினிட்ஸ் ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அதுல
வந்து அந்த இந்தியன் 3யோட கண்டினியூஷன் காமிக்கிறாங்க. அதுல தான் வந்து படம் வந்து இன்னும் ஹைப் ஏறுது. இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த சீனுமே எதையுமே தழுவாம இருக்குது. மொதல் சீன் மட்டும் குரு படத்துல வர மாதிரி அந்த தங்க வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு வந்து நம்ம குரு படத்துல வந்து எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போற மாதிரி போவாரு. அது மட்டும் எங்க தாத்தா எங்களுக்கு ஞாபகப்படுத்தினாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் எதையுமே மறக்காதவரு, எல்லாருக்கும் குரு இல்லையா, அதனால அது அப்படிதான் இருப்பாரு. படம் வேற லெவலு. கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல். ஓகே, அது எனக்கு தெரியல ப்ரோ. அது படத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லமா, வில்லன்ஸ் இல்ல, வில்லன்ஸ் இருக்காங்க. இப்போ வில்லன் வந்து இவரு வில்லன் அவரு வில்லன் அப்படின்னு சொல்லும் போது இவனா தட்டி விட்டு போயிட்டே இருப்போம்ல, அது மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன்ஸா 2 பேருக்கு ஃபைட் நல்லா இருக்குமே அப்படின்னா. இன்னொன்னு என்னன்னா, கமல்ஹாசன் சார் வந்து சைக்கிள் ஓட்டுறாரு, அந்த ரோபோட் ஃபைட் பண்றாரு. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு 80 வயசு 90 வயசு தாத்தா பண்ணுவாரா அப்படின்றது டவுட் தான். ஒவ்வொரு கேரக்டரையும் எவெல்லாம் லஞ்ச ஊழியன் வாங்கிட்டு உள்ள போய் ஒளிஞ்சாங்களோ, குஜராத் போய் ஒருத்தர் தூக்கி இருக்காரு. அப்படி பேர் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் தப்பிச்சு ஓடுனவங்க எல்லாத்தையும் போய் தூக்கிட்டு வந்து கொன்னுட்டாரு. அவ்வளவுதான். அதுல இருக்கிற மாதிரி சாங் 5-6 சாங் இல்ல, இதுல 2 சாங் ஓப்பனிங்கா வந்துருக்கு. அதனால அது முடியும். அப்புறம் இந்த படத்துல இருந்து ரஜினி சார் நடிச்சிருக்காங்க. ஒரு சீன்ல வந்து வராரு. படம் பார்க்கும்போது தெரியும் அவர் எதற்காக வராரு அப்படின்றது. படம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கண்டிப்பா இல்ல அது வேற பட்டன், இது வேற பட்டன். கண்டிப்பாக முறியடிக்கும். நீங்க யாரெல்லாம் முறியடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் உரியடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் காயடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் கறி அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் மூக்கு உடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் முழி உடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் மண்டை உடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் தொண்டை உடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இப்படி அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுக்கு மேல பேசினா அப்புறம் டபுள் மீனிங்னு இதுல போடுவாங்க. என்னன்னு சுரேஷ் தியேட்டர்ல டபுள் மீனிங்ல பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. சரிங்களா? படம் நல்லா அருமையா இருக்கு.